நான் இப்போ ரீசெண்டாக நம்மளோட குட்டி போலார் பேரட் ஃபிஷ் எல்லாத்தையும் ஒரு 3 ஃபீட் டேங்க்கில் மாற்றிருந்தேன் இல்லையா, அந்த டேங்க்கில் வந்து இதுங்களுக்கு வந்து ஹைடிங் ஸ்பேஸே இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக பெரியால் ஆகிட்டு இருக்குது. பெரியால் ஆகணுன்னே ஓரளவு ப்ரீடிங் சைஸாக மாறிடும். ஸோ அந்த டைம் வந்து ஹைடிங் ஸ்பேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுங்க எல்லாம் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடும் ஒன்றுக்குள்ள ஒன்று. அதுக்கப்புறம் பயங்கரமாக காயம் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டேன், நம்மக்கிட்ட இருக்கிற பழைய பூத்தொட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, பழைய பூத்தொட்டிலாம் கழுவி ரீமிக்ஸ் பண்ணி ஓரளவு ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ கார்னரில் வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த மீன்கள்லாம் பயங்கரமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒன்று ஒன்றா எப்படிடா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போக பார்ப்போம் இந்த மீன்கள்லாம் எப்படி பேரப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே இருக்கிற எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு ஜோடி வந்து போட்ட குட்டி அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? எஸ், நீங்கள் நம்பி தான் ஆகணும். இது எல்லாமே ஒரு ஜோடியிலேருந்து வந்த மீன்கள் தான். ஸோ இதுலேருந்து அடுத்து நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரீடிங் பேர்ஸ் எடுக்க போகிறோம். இவ்வளோ மீனே வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்காதீங்க, சத்தியமாக எனக்கு தெரில. போக பார்ப்போம் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா?